எல்லாருக்கும் வணக்கங்க. குக் டு ஈஸி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி மஞ்சள் பூசணிக்காயை வச்சு ஒரு சாம்பார் ரெசிபி பார்க்க போகிறோம். வாங்க என்னென்ன பொருட்கள் வேணும், எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். சாம்பார் செய்கிறதுக்கு நம்ம பருப்பை வேக வச்சுக்கணுங்க. அதுக்கு முன்னாடி 150 கிராம் அளவுள்ள மஞ்சள் பூசணிக்காய் எடுத்துருக்கோம். இதை தோல் பகுதியெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா சுற்றி கழுவிட்டுங்க. தோலோடையே நம்ம கட் பண்ணி சேர்த்துக்க போகிறோங்க. அரை கப் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க. இது கூட 2 மீடியம் சைஸு தக்காளி சேர்த்துருக்கோம். பருப்பு வேகிற அளவுக்கு தண்ணி விட்டுருக்கோம். இந்த பருப்பு கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணெய் விட்ருங்க. விளக்கெண்ணெய் விடுறோம் அப்படின்னம்னா நமக்கு பருப்பு நல்லா மலர்ந்து வரும். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் தவிர்த்துக்கலாம். இது கூடவே 1/4 டீஸ்பூன் வரைக்கும் மஞ்சத்தூள் போட்டுங்க. இது எல்லாத்தையும் நல்லா வேக வைக்க போகிறோம். இங்கே ஒரு சின்ன டிப்புங்க. பருப்பு கூடயேங்க ஒரு சின்ன பவுலில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் எடுத்துக்கோங்க. இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புளித்தண்ணி சேர்த்துங்க. இதையுமே பருப்பு கூடையே வச்சு வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். இது மாதிரி பண்ணுறதுனால நமக்கு சாம்பார் தூள் நல்லா வெந்து கிடைக்குங்க. அதே சமயத்தில் இந்த சாம்பார் தூள் நமக்கு பச்சை வாசனை வராமல் இருக்கும். இது மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம காலையில் அவசரமாக சமையல் செய்யும் பொழுது இது ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. நமக்கு சாம்பாருக்கு தேவையான வெங்காயம் பூண்டெல்லாம் நம்ம தனியாக உரித்து வச்சுக்கலாங்க. இதுக்கு நடுவில் என்ன பண்ணுறோன்னா பூசணிக்காயை மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு அடுப்பில் வச்சு வேக வச்சுக்கிறோம். பாருங்கள், இங்கே நமக்கு தேவையான அளவு சின்ன வெங்காயம், பூண்டு, வரமிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, புளித்தண்ணி இது எல்லாமே ரெடியாக இருக்குங்க. நம்ம எடுத்துருந்த 1/4 கப் அளவு புளித்தண்ணி இல்லைங்க, கொஞ்சம் சாம்பார் தூளோடு போட்டு நம்ம வேக வச்சுருக்கோம். இங்கே பூசணிக்காயுமே நமக்கு நல்லா வெந்து வந்துருச்சுங்க. இதை தண்ணியோடவே அப்படியே நம்ம சேர்த்துக்க போகிறோம். வாங்க இந்த சாம்பாரை நல்லா தாளித்து விட்டுக்கலாம். அதுக்காக நல்லா அகலமான ஒரு கடாயிலைங்க 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு பச்சைக்கடலை பருப்பு, அதே மாதிரி 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா தாளிச்சுக்குங்க. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமாங்க கொத்தமல்லி தவிர மீதி இருக்கக்கூடிய வெங்காயம், பூண்டு, வரமிளகாய், கருவேப்பிலை இது எல்லாத்தையுமே எண்ணெயில் சேர்த்துங்க நல்லா ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். இந்த சாம்பாருக்கு நம்ம சின்ன வெங்காயம் அதிகமாக யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னோம்னா சாம்பார் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்குங்க. உங்களுக்கு ஒரு வேளை காரம் அதிகமாக வேணும் சாம்பாரில் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளையும் போட்டு வறுத்துக்கலாங்க. இங்கே 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளையும் போட்டு நல்லா வதக்கிக்கிறோம். நமக்கு வெங்காயம் நல்லா வதங்கி வரணுங்க. வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம மற்ற சாமான்லாம் இதில் சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் பூண்டெல்லாம் நமக்கு நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. இப்போ நம்ம வேக வச்ச இந்த பூசணிக்காயை தண்ணியோடு சேர்த்துக்கிறோம். அதே போல் நம்ம கரைச்சி வச்சுருக்கக்கூடிய இந்த புளி தண்ணியை இந்த பூசணிக்காயோடு சேர்த்துங்க. நல்லா கலந்து விட்டுட்டுங்க. ஒரு கொதி வரணும். அதுக்கப்புறமா நம்ம பருப்பு மற்ற பொருட்கள் எல்லாம் சேர்த்துக்கலாங்க. இது மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. பூசணிக்காய் நமக்கு புளித்தண்ணியில் கொதி வர்றதுக்குள்ளே நம்ம பருப்பை கடைஞ்சி வச்சுக்கலாங்க. பாருங்கள், நமக்கு சாம்பார் தூள் நல்லா வெந்து வந்திருக்கு. இது மாதிரி வேக வச்சுக்கிட்டோம்னா சட்டுன்னு நம்ம சாம்பார் செஞ்சிடலாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோம்னா இந்த சாம்பார் பொடி வேக வச்சுருக்கோம் பாருங்கள், அது தண்ணியோட கொதிச்சிட்ருக்க இந்த பூசணிக்காயோடு சேர்த்துக்கிறோங்க. இப்போ அந்த காய்க்கு புளிப்பு, அதே போல் நம்ம சேர்த்துருக்கக்கூடிய சாம்பார் தூளோட காரம், மசாலா எல்லாமே நல்லா இறங்கி கிடைக்கும். இதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்மளுடைய பருப்பை நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் மைய கடைஞ்சி எடுத்தாலும் சரி, இல்லை பருப்பு 1-2 தெரிகிற மாதிரி கடைஞ்சிக்கிட்டாலும் சரிங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம கடைஞ்சி வச்சுருக்கக்கூடிய பருப்பை இந்த சாம்பாரில் சேர்த்துக்க போகிறோங்க. நம்ம சாம்பாருக்கு தேவையான காரம் எல்லாமே சாம்பார் தூளில் இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு அதிகம் காரம் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா முன்னமே சொன்ன மாதிரி நீங்கள் வெங்காயத்தோடு மிளகாத்தூள் போட்டு லைட்டாக வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ பருப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பையும் நம்ம சேர்த்துக்க போகிறோங்க. உப்பையும் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 1 நிமிஷம் போல் நல்லா கொதித்து வந்துச்சுன்னா நமக்கு சாம்பார் நல்லா கமகமன்னு ரெடி ஆயிருங்க. எப்பயுமே இந்த பூசணிக்காய் வச்சு செய்யக்கூடிய சாம்பாரோட டேஸ்ட்டு ரொம்பவுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பூசணிக்காய்க்கு நேச்சராகவே ஒரு இனிப்பு தன்மை இருக்குங்க. நம்ம இதில் சாம்பார் தூள் போடும்பொழுது காரம், இனிப்பு எல்லாமே சேர்ந்து நமக்கு நல்ல வாசனையாக உங்களுக்கு இந்த சாம்பார் கிடைக்குங்க. இப்போ நெய்யில் ஒரு சின்ன தாளிப்பு இந்த சாம்பாருக்கு செய்கிறோங்க. இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நெய் 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம திருமுனை
தேங்காய் வந்து எடுத்துருக்கோங்க. இந்த துருவின தேங்காயை வந்து என்ன பண்ணுறோன்னா நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நெய்யோடு இந்த தேங்காயை வந்து இந்த சாம்பாரில் மேல் பகுதியில் வந்து நம்ம கொட்டி கலந்தோம் அப்படின்னு சொன்னோம்னா அருமையான சாம்பார் ரெடிங்க. இந்த தேங்காயை வந்து கொட்டி கலந்ததுக்கப்புறமா நம்ம வச்சுருக்கக்கூடிய கொத்தமல்லி தழையும் போட்டு கலந்து எடுத்தோம்னா சூப்பரான இனிப்பு பூசணிக்காயில் ஒரு சாம்பார் ரெடிங்க. பாருங்கள், சாம்பார் நல்லா கொதிச்சு நமக்கு சூப்பராக இருக்குது. இப்போ இந்த நெய்யோடு இருக்கக்கூடிய இந்த தேங்காயும் வந்து இந்த சாம்பாரில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இது கூடவேங்க நம்ம கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கக்கூடிய கொத்தமல்லி தலையும் தூவி மிக்ஸ் பண்ணி இறக்குனீங்கன்னா அருமையான சாம்பார் ரெடிங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான பூசணிக்காய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக நீங்களும் இதே அளவுகளோட ஒரு முறை இந்த சாம்பார் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் பண்ணி பாருங்கள். அருமையான சுவையில் இருக்குங்க. இந்த சாம்பார் டிஃபனுக்கும் வச்சுக்கலாம், சாப்பாட்டுக்குமே வச்சுக்கலாம். தி மஸ்ட் ட்ரை ரெசிபிங்க. டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடித்திருந்தால் குக் டு ஈஸி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம குக் டு ஈஸி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் வணக்கங்க.